வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே அணியின் புது கேப்டன் ரெடி. சிஎஸ்கே நிர்வாகம் அதிரடி அறிவிப்பு. தல தோனி ஒப்புதல். அதாவது விதர்பா அணிக்கு எதிரான ரஞ்சி டிராபி இறுதிப் போட்டியில் மும்பை அணியானது 169 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 42வது முறையாக சாம்பியன் பட்டத்தையும் வென்று உள்ளது. ரஞ்சி டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் மும்பை விதர்பா அணிகள் மோதியது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி சர்துல் தாகூரின் அபார அரைசதம் காரணமாக 226 ரன்களை சேர்த்து ஆல் அவுட் ஆனது. இதன் பின் களமிறங்கிய விதர்பா அணி முதல் இன்னிங்ஸில் வெறும் 105 ரன்களை மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. சிறப்பாக பவுலிங் செய்த குல்கர்னி, முலானி மற்றும் தனுஷ் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். இதன் பின் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய மும்பை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 418 ரன்களை குவித்தது. சிறப்பாக ஆடிய முசீர் கான் 136 ரன்களும், ஸ்ரேயாஸ் ஐயர் 95 ரன்களும் சேர்த்து ஆட்டமிழந்தனர். இதன் மூலமாக விதர்பா அணி வெற்றி பெறுவதற்கு 538 ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டது. இதன் பின் மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவில் விதர்பா அணி 10 ரன்களுடன் களத்தில் இருந்தது. பின்னர் நான்காவது நாள் ஆட்டத்தில் விதர்பா அணி சிறப்பாக விளையாடி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 248 ரன்களையும் சேர்த்திருந்தது. இதனால் ஆட்டம் 5வது நாளிற்கு நகர்ந்தது. 3 வகையாலான முடிவுக்கு வாய்ப்பு இருப்பதால் ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்பும் ஏற்பட்டது. அக்ஷய் வத்கர், ஹர்ஷ் தூபே இருவரும் சிறப்பாக பேட்டிங் செய்தார்கள். 5வது நாளின் உணவு இடைவேளை வரை இருவரும் விக்கெட் கொடுக்காமல் விளையாடினார்கள். இதனால் விதர்பா அணியின் ஸ்கோர் 333 ரன்களாக இருந்தது. தொடர்ந்து சிறப்பாக ஆடிய அக்ஷய் வத்கர் சதம் விளாசிய நிலையில் 102 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார். அவரை தொடர்ந்து அரை சதம் அடித்த களத்தில் இருந்த ஹர்ஷ் தூபேவும் 65 ரன்களில் வெளியேற, அதன் பின் ஆதித்யா 3 ரன்களிலும், யாஷ் தாக்கூர் மற்றும் உமேஷ் யாதவ் இருவரும் தலா 6 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார்கள். இதனால் விதர்பா அணி 368 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் மும்பை அணி 169 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றதோடு 42வது முறையாக ரஞ்சி கோப்பையை வென்று மும்பை அணி சாதனை படைத்து உள்ளது. அதே போல மும்பை அணியை இறுதிப் போட்டி வரை கொண்டு வந்த ரஹேனா தலைமையானது மிகவும் சிறப்பாக தற்போது அமைந்து உள்ளது. அதே போல தற்போது ரஹேனா அவர்கள் சிஎஸ்கே அணியில் விளையாடி வருவதால் இவர் அடுத்த சிஎஸ்கே கேப்டனாக வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதே போல சிஎஸ்கே நிர்வாகமும் இது குறித்து ஆலோசனைகளை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.